விமான விபத்து ஒரு பார்வை. எபிக் தமிழா உறவுகளுக்கு வணக்கம். ஏர் இந்தியா போயிங் 787-8 லைனர் விமானம் கடந்த 12ஆம் தேதி அகமதாபாத்தில் இருந்து கிளம்பியது. கிளம்பிய 30 நொடிகளில் விமானம் கோர விபத்துக்கு உள்ளாகி ஏறத்தாழ 265 பேர் இறந்து போனார்கள். அதில் பயணித்த பயணிகள் மட்டுமன்றி அந்த விமானம் விழுந்த விடுதியில் தங்கியிருந்த பல மாணவர்களின் உயிரும் அநியாயமாக பறிபோனது. இந்த துயர சம்பவம் இந்திய நாட்டையே உலுக்கியிருக்கிறது. இந்த நிலையில் விமானத்தில் பின்பற்றப்படும் பாதுகாப்பு நடைமுறைகளை பற்றியும் துயர சம்பவத்தை பற்றியும் தெளிவாக அறிந்து கொள்ளலாம். விமான பயணம் என்பது அதிகப்படியான ஆபத்துகளை உள்ளடக்கிய பயணம். ஆகவே அங்கே பாதுகாப்பு நடைமுறைகளும் விதிமுறைகளும் ஏராளம் இருக்கும். அங்கு நடக்கும் அசம்பாவிதங்களை 2 விதமாக சொல்வார்கள். ஃப்ளைட் இன்சிடென்ட் மற்றும் ஃப்ளைட் ஆக்சிடென்ட் என அழைப்பார்கள். ஒருவேளை விமானத்தில் ஏதேனும் குறைபாடுகள் ஏற்பட்டு அது விமானத்திற்கும் அதில் பயணம் செய்பவர்களுக்கும் எந்தவித ஆபத்தையும் கொடுக்காமல் தரையிறக்கப்பட்டால் அதை ஃப்ளைட் இன்சிடென்ட் என்று சொல்வார்கள். அதுவே அந்த பிரச்சனையை சரி செய்ய இயலாமல் விமானத்திற்கோ பயணிகளுக்கோ அல்லது இருவருக்கோ ஏதேனும் ஆபத்துகள் ஏற்பட்டால் அதை ஃப்ளைட் ஆக்சிடென்ட் என்று குறிப்பிடுவார்கள். பூமியிலிருந்து விமானத்தை மேலே கிளப்பும் போது புவியீர்ப்பு விசையை மீறி செல்வதற்கு அதிகப்படியான ஆற்றல் தேவைப்படும். அந்த சமயத்தில் அதன் எந்திரங்கள் அனைத்தும் முழு திறனில் இயக்கப்படும். இந்த சூழ்நிலையில்தான், அதாவது விமானம் கிளம்பி 30 நொடிகளில் இந்த விபத்து ஏற்பட்டிருக்கிறது. அந்த விமானத்தின் மொத்த எந்திரங்களும் செயலிழந்திருக்கிறது. அதை குறிக்கும் வகையில் மே டே என்ற வார்த்தையை விமானி பயன்படுத்தி இருக்கிறார். விமான பயணத்தில் ஏற்படக்கூடிய ஆபத்துகளை விளக்கமாக சொல்வதற்கு போதிய கால அவகாசம் கிடைக்காது. ஆகவே இது போன்ற கோட் வேர்ட்ஸை பயன்படுத்துவார்கள். லாங்குவேஜ் ப்ராப்ளத்தை சரி செய்வதற்கும் இவை உதவுகிறது. மே டே என்றால் அனைத்து எந்திரங்களும் செயலிழந்து விட்டது, உயிர் பிழைப்பதற்கான வாய்ப்புகள் 1% கூட கிடையாது என்பதே அதன் பொருள். இரண்டாவதாக பான் என சொல்வார்கள். இது மே டேயை விட சற்று ஆபத்து குறைவானது. விமானத்தில் ஏற்படக்கூடிய சிறு சிறு கோளாறுகளையும் தொழில்நுட்ப சிக்கல்களையும் இவ்வாறு குறிப்பிடுவார்கள். அதாவது பிரச்சனை தான், ஆனால் உயிருக்கு ஆபத்து இல்லை. விமானத்தை தன்னால் தரை ஏற்க இயலும் என சொல்லப்படும் நிலையை குறைக்கும். விபத்துக்குள்ளாகி அழிந்து போன விமானத்தின் இறுதி நொடிகள், அங்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் என அனைத்தும் பிளாக் பாக்ஸ், அதாவது கருப்பு பெட்டியில் தான் பதிவாகி இருக்கும். அதிலிருந்துதான் இந்த தகவல்களை அறிந்து கொள்வார்கள். கருப்பு பெட்டி என்று அழைக்கப்பட்டாலும் அது ஆரஞ்சு நிறத்தில் தான் இருக்கும். அதிகப்படியான வெப்பநிலையையும் அழுத்தத்தையும் நீரோட்டத்தையும் தாங்கும் வகையில் அதனை அமைத்திருப்பார்கள். எந்த சூழ்நிலை இடர் வந்தாலும் அந்த பெட்டி மட்டும் அழியாது. அதில் இருக்கக்கூடிய தகவல்களும் பாதுகாக்கப்பட்டு இருக்கும். இந்த விமானத்தில் பயணம் செய்த விஸ்வாஸ் குமார் ரமேஷ் என்பவர் மட்டும் அதிசயமாக உயிர் பிழைத்திருக்கிறார். சரியாக விமானம் தரையில் மோதிய நிலையில் அவர் எமர்ஜென்சி டோர் வழியாக வெளியே குதித்திருக்கிறார். அதனை பற்றியும் சற்று தெளிவாக பார்க்கலாம். விமானத்தில் பிசினஸ் கிளாஸ் முடிந்து எக்கனாமிக் கிளாஸ் தொடங்கும் பகுதிக்கு இடையே சிறிய இடைவெளி இருக்கும். அந்த இடத்தில்தான் எமர்ஜென்சி டோர் அமைக்கப்பட்டிருக்கும். இவர் அமர்ந்திருந்த 11A என்ற சீட்டு அந்த பக்கத்தில் தான் இருக்கிறது. பொதுவாக பெண்கள், குழந்தைகள், வயது முதிர்ந்தவர்கள், உடல்நல குறைபாடு உள்ளவர்கள் என எவரையும் அந்த எமர்ஜென்சி டோருக்கு பக்கத்தில் அமர வைக்க மாட்டார்கள். நல்ல உடல்நிலையில் இருப்பவர்களுக்கு மட்டும்தான் அங்கு இடம் கிடைக்கும். அது மட்டுமின்றி அந்த கதவை திறக்கக்கூடிய வழிமுறைகளையும் விமானம் கிளம்புவதற்கு முன்னரே சொல்லிக் கொடுப்பார்கள். அந்த பாதுகாப்பு குறிப்புகள் தான் இன்று ஒருவரின் உயிரை காப்பாற்றியிருக்கிறது. இந்த விபத்தில் இறந்து போன அனைவருக்காகவும் வருத்தப்படும் இதே நேரத்தில் வருங்காலத்தில் இது போன்ற விமான விபத்துகள் ஏற்படாமல் இருப்பதற்கான வழிமுறைகளை அதற்கு சம்பந்தப்பட்டவர்கள் முன்னெடுப்பார்கள் என்று நம்புவோம். இது போன்ற பல தகவல்களை அறிந்து கொள்ள எபிக் தமிழாவுடன் இணைந்திருங்கள்.